இன்னைக்கு தேனியில இருந்து கவிதா 43 வயசு லேடி, 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வர்ற இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ல சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் காலத்துல லங் இன்னும் கொஞ்சம் அதிகமா, ஏற்கனவே அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா 2 நுரையீரலும் பாதிப்புனால இவங்க ஆக்சிஜனுக்கு போயிட்டாங்க. கோவிட் முடிஞ்ச அப்புறம், கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆனதுல இருந்து ஆக்சிஜன் போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல 2 லிட்டர் ஆக்சிஜன்ல இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாம நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வருஷம் வருஷமா 2 லிட்டர் ஆக்சிஜன் 5 லிட்டர் ஆகி, இவங்க சொன்ன மாதிரி 5 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட இங்க வரும்போது 12 லிட்டர் ஆகி 15 லிட்டர் ஆயிடுச்சு. இது ரொம்ப லேட் பிரசன்டேஷன். இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு அட்வைஸே யாரும் பண்ணல. இந்த இந்த மெசேஜ் மக்களுக்கு மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சிஜன்லயே சஃபர் பண்றவங்களுக்கு, நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஆக்சிஜன்லயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். அதுவும் யங் பீப்புளா இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க நேரத்துக்கு சரியான காலத்துல இதை நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அடுத்தது ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஹார்ட்டும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு. அதனால இது சமயத்துல ஹார்ட் லங் ரெண்டுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி வரும் இந்த மாதிரி பேஷண்ட். இவங்க லக்கி அந்த நேரத்துல கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணிட்டு. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இவங்களை ஆக்சிஜன் நீங்க அந்த 15 லிட்டருக்கு மேல கொடுக்க முடியலன்னா எக்மோ மெஷின்ல போட வேண்டியது. அது இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த ஆர்கன் கிடைக்கலன்னா எக்மோ மெஷின்ல போட வேண்டியிருக்கும். எக்மோ மெஷின்ல போட்டாலும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனா அதோடைய மாபிலிட்டி, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், அவுட்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எக்மோ பண்றதுக்கு முன்னாடி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கு முன்னாடியும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சது. லிஸ்ட் பண்ணி 3 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்துல எங்க பார்த்தாலும் இவ்வளவு சீக்கிரமாவும் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சரியான காலத்துல கிடைச்சிருக்காது. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமா நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த டோனர் ஃபேமிலி தான். இந்த டோனர் ஃபேமிலி யாருக்கு போச்சுன்னு கூட தெரியாது. அது ஒரு டொனேஷன் தானே. இன்னொரு ஃபேமிலி உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம்.